பாகிஸ்தான் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் இந்திய குண்டுவெடிப்புகளே நம்ம நாட்டு பேப்பரை விட அதிகமாக போகும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 24வது அரசியலமைப்பு சட்டத்தையும், நாட்டில் இருக்கக்கூடிய வறுமையும், நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன், ரெசஷன், வேலை வாய்ப்பு, இது எல்லாம் திசை திருப்பதற்குத்தான் இந்தியா பாகிஸ்தானை அவர்கள் கொண்டு வருவார்கள். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. இந்தியாவில் எந்த காலமும் புரட்சி அமைப்புகள் வராது, எந்த காலமும் உள்நாட்டு கலப்பும் வராது. வர வைப்பதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகளும் பாகிஸ்தானை பகடைக்காய்களாக பயன்படுத்துகிறார்கள். அமெரிக்காவுக்கு 2வது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கண்ட்ரி வெரி க்ளோஸ்லி நெகோசியேட் யாரு? முகமது யூனஸ். இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய ஜமாத்துல் இஸ்லாமிய மடைமாற்றம் செய்து இளைஞர்களுக்கு இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதிகளாகவும் ஜிஹாதிகளாகவும் கொண்டு வருவதற்கான நடவடிக்கை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். நிச்சயமாக அவங்க தோத்துக்கும். சவுதி அரேபியாவில் இஸ்லாம் இருக்கு, அது முஸ்லீம் நாடு என்றே அறிவிக்கப்பட்டது. அங்க பயங்கரவாதம் இருக்கா? இல்ல. பின்ன ஏன் பாகிஸ்தான்ல இஸ்லாம் பேர்ல பயங்கரவாதம் நடக்குது? பாகிஸ்தான்ல தெஹ்ரீகே தாலிபான் ஒரு அடிப்படை ஒரு மோசமான கோர் இஸ்லாமிக் குரூப். கையை வெட்டுறது, காலை வெட்டுறது, இவன் ரொம்ப மோசமான ஆளு. அந்த மத கிறுக்கர்களை அதிகமாக உருவாக்குறது எங்க? பாகிஸ்தான். பாகிஸ்தானுடைய அசீம் முனீருக்கு இந்த பிரச்சனையை திசை திருப்பதற்கு, பாகிஸ்தான் மக்களை கொதிநிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா அவங்களுக்கு ரெஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம் சார். சொல்லுங்க கோபி சார். சார், இந்தியாவுடைய தலைநகராக இருக்கக்கூடிய டெல்லியில் செங்கோட்டைக்கு அருகிலே மிகப்பெரிய ஒரு கார் வெடிப்பு நிகழ்ந்திருக்கு. இது உலகம் முழுவதும் பெரும் பரபரப்பா பேசப்பட்டு வருது. அந்த டெல்லி உட்பட அந்த பகுதி சுற்று வட்டாரத்தையே உயர் ராணுவம் அவங்க கைக்குள்ள எடுத்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை இந்த கார் குண்டு வெடிப்புக்கும் பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அசீம் முனீருக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுது. இதற்கு என்ன காரணம்னா, முப்படை தலைவராக பதவியேற்றும் முன்பு அவர் அங்க பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அந்த சட்டம் 27வது சட்டம் சீர்திருத்தம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு கிளம்பி இருக்கு. இந்த எதிர்ப்பை திசை மாற்றவே இத்தகைய ஒரு குண்டுவெடிப்பு, இத்தகைய ஒரு கார் வெடிப்பு நிகழ்ந்திருப்பதாக செய்திகள் வெளியாகி வருது. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இது உண்மையா? இதுல மிக முக்கியமாக இன்டர்நேஷனல் விஷயங்களை பார்க்கும்போது, இது இன்றைக்கு நடந்ததில்ல கோபி சார். 2.5 டன் உள்ள வந்திருக்குன்னா அது ஒரே நாள்ல வராது. அது மாதங்களில் வந்திருக்கிறது, பல முனைகள்லயும் வந்திருக்கிறது. பாகிஸ்தான் என்பது மிக முக்கியமாக இந்தியாவுடைய எதிரிங்கிறதுல யாருக்கும் சந்தேகம். முதன்மை எதிரி. அசீம் முனீர் போன்ற கடும் போக்குவாதிகள் 27வது ஷரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய விவகாரத்தை திசை திருப்பதற்கு இதை எடுத்திருக்கிறார்களா என்றால், நான் ஏற்கனவே ஒரு காணொளியில் நேற்று சொன்ன மாதிரி ஒரு கூட்டு கலவையான கான்ஸ்பிரசி இதில் உண்டு. அந்த திட்டத்தின் விளைவாக பாகிஸ்தான் மக்களை டைவர்ட் செய்வதற்கு இன்னைக்கு டான் ஏஜென்சி மிக முக்கியமாக செய்தி தலைப்பிலே உலகம் முழுவதும் போட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தான் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் இந்திய குண்டுவெடிப்புகளே நம்ம நாட்டு பேப்பரை விட அதிகமாக போட்டு. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நான் காலையில எல்லா நியூஸையும் பார்த்துருக்கேன். நியூயார்க் ஏஜென்சி, ஆர்டி, அல் ஜசீரா, லண்டனுடைய பிபிசி, வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், எல்லாமே பிரான்சில் இருக்கக்கூடிய DW. இதுதான் உலகத்தின் ரொம்ப முக்கியமான விவகாரம். அப்ப பாகிஸ்தானுடைய அசீம் முனீருக்கு இந்த பிரச்சனையை திசை திருப்பதற்கு, பாகிஸ்தான் மக்களை கொதிநிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்தியா அவங்களுக்கு வேணும். ஆமா, ஓகே, புரியுது. பாகிஸ்தான் மக்களை அது ஒரு மோசமான போக்கு, ஒரு கொதிநிலையாக்கு கொண்டு வருவதற்கு அவர்கள்ட்ட இருக்கிற மதம் இஸ்லாம், இஸ்லாமிய மார்க்கம் இந்தியாவுக்கு எதிரானதாக சித்தரிப்பது, இந்தியர்களை இஸ்லாமியர்களுக்கு எதிராக சித்தரிப்பது, ஆக மதவிதமாக ப்ரொவோக் பண்றதும், தேசங்களுக்கு எதிராக ப்ரொவோக் பண்றதும், காஷ்மீர் விவகாரத்தில் நம் நாட்டின் நிலைப்பாட்டை பிஞ்சு உள்ளங்களில் நஞ்சை விதைப்பது பாகிஸ்தானில் யார் வந்தாலும் சரி. ஜியாவுல் ஹக் காலத்திலிருந்து, ஜெனரல் பூட்டோவுடைய காலத்திலிருந்து, பெனசீருடைய காலத்திலிருந்து, ஆசிப் சர்தாரியுடைய காலத்திலிருந்து, நவாஸ் ஷெரீஃபுடைய காலத்திலிருந்து, சபாஸ்ல இருந்து இம்ரான் வரைக்கும் டில் டுடே இட் ஹஸ் பீன் லாங், இட்ஸ் டேக் அஸ் லாங் ப்ராசஸ். இது இன்னும் போகும். ஆக அவர்களுக்கு வலு என்ன? காஷ்மீரில் முஸ்லிம்கள் அப்படிதான் சொல்லுவாங்க. நல்லா கவனிங்க. காஷ்மீர் ஒரு ஸ்டேட்டு,
1952ல காஷ்மீர் யாரோடு சேரணும்? இந்தியாவோடு சேரணும். இந்தியா இழுக்கல. நம்முடைய இந்தியன் பிஸ்மார்க் வந்து யாரு? நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லா சமஸ்தானங்களையும் இணைக்கிறார். 500க்கும் மேற்பட்ட. ஆமா. அப்படித்தான் ஹரிசிங் இணைத்தார். அப்படித்தான் ஹைதராபாத் இணைக்கப்பட்டது. இப்படித்தான் மார்வார் எல்லாமே இணைக்கப்பட்டது. அப்படி இருக்கிற போது ஹரிசிங் வந்து அந்த நாட்டு ராஜா, மக்கள் முஸ்லிம்கள். லைன் ஆஃப் காஷ்மீர் சொல்லக்கூடியது, அதாவது காஷ்மீர் சிங்கம் ஷேக் அப்துல்லா, அவரு இந்தியாவோட தான் விரும்பினார். இன்றைக்கு இருக்கிற ஃபரூக் அப்துல்லா, அவருடைய மகன் உமர் அப்துல்லா, அதுக்கு அண்டையில் இருந்த செய்யது, இன்னைக்கு அவருடைய மக, எல்லாருமே இந்தியார்கள் தான். அவர்கள் யாருமே இந்தியா விட்டு போகணும்னு யாருமே சொல்லலை. நமக்குள்ள இருக்கு ஸ்டேட் எங்களுக்கு வேணும், 370 ஆப்ரிகேட் பண்ணணும், அதுல தான் நாம பேசிக்கிட்டு இருக்கோமே தவிர இந்தியாவை விட்டு செப்பரேஷன் முகமது யாரும் கேட்கல. யாரும் கேட்கறாங்களா? கேட்கல. அப்போ பாகிஸ்தான் என்ன செய்யுது? இதை ஊதி 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 பெருசாக்குறது. முஸ்லிம் நாடுகள் என்ன சொல்லிட்டாங்க பாகிஸ்தான்ல? இது இன்டர்னல் இஷ்யூ இந்தியா, நாங்க இதை தலையிட மாட்டோம். யார் சொல்லிட்டா? சவுதி சொல்லிட்டு, ஈஜிப்ட் சொல்லிட்டு, துருக்கி சொல்லிட்டு. பாகிஸ்தான் கெப்ட் அலோன், தனித்து தான் வைக்கப்பட்டாங்க. அதனால அவர்களுக்கு ஒரு இன்டர்னல் பிரஷர் இருக்கிறதுனால அந்த நாட்டில் இருக்கக்கூடிய 24வது அரசியலமைப்பு சட்டத்தையும், நாட்டில் இருக்கக்கூடிய வறுமையும், நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன், ரெசஷன், வேலை வாய்ப்பு, இது எல்லாம் திசை திருப்புவதற்குத்தான் இந்தியா பாகிஸ்தானை அவர்கள் கொண்டு வருவாங்க. ஒரு சில்லி கேம்லயே வெறித்தனமா நடக்கும். கிரிக்கெட்டுங்கிற ஒரு அரை நாள் நடக்கிற கேம், ஒரு 50 ஓவர், இங்க ஒரு 40 ஓவர் போடுவோம். இதுலயே இந்த மாதிரி ப்ரோவோக் பண்ணுவாங்க. இன்ஸ்டிகேட்டட் ஆபரேஷன் வாஸ் பீயிங் மேட், நடந்திருக்கிறது. அதனால அசீம் முனீர் வந்து இதை மடைமாட்டுகிறீர்களா என்று நீங்க கேட்டீங்கல்ல, இது மடைமாற்றுதான். அவன் மடமாட்டினால நமக்கு இது ஒரு ஆபத்து இல்ல. ஓகே, கண்டிப்பா கண்டிப்பா. புரியுதா உங்களுக்கு? அப்ப பாகிஸ்தான்ல ஒருத்தன் இருக்கன்னா அவனுடைய ரத்தத்துல இந்தியாவை எதிர்ப்பு இருக்கணும். புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு? பாகிஸ்தான்ல ஜியாவுல் ஹக்ல இருந்து அவ்வளவு பேரும் இந்திய எதிர்ப்பாளன் தான். புரியுதா உங்களுக்கு? அது ஜின்னாவுடைய காலத்திலே அப்படித்தான். எதுக்கு இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போறோம்? எந்த தேவையும் இல்லை. பிரிஞ்சு போனது ஒரு கருத்துக்கு நல்லது. இப்ப இல்லைன்னா அவ்வளவு விஷம் இங்க கிடக்கும். அது ஒரு பிரச்சனை. அது வந்து ஒரு இந்தியனாக நமது தேசம் பிரிவதற்கு நமக்கு அனுமதி இல்லை. ஆனால் பிரிந்து போய்விட்டார்கள். ஆக இதனால பாகிஸ்தான் அரசியல் செய்வதற்கு, மக்களை ஒன்றிணைவதற்கு, பாகிஸ்தான் வேலை இழப்பு, இன்ஃப்ளேஷன், ரெசஷன் எல்லாவற்றையும் மடைமாற்றம் வருவதற்கு அசீம் முனீருக்கு சம்பந்தம் இருக்கானா? இருக்கு. அதெல்லாம் டவுட் இல்லை சார். அதே போல பாத்தீங்கன்னா அண்மை காலமாகவே வந்து இந்தியாவுடைய அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கை, பூட்டான், பங்களாதேஷ், பாகிஸ்தான் உட்பட பாத்தீங்கன்னா உள்நாட்டு கலவரம், உள்நாட்டு போர் வெடித்தது. ஆனால் இந்தியாவில் மட்டும் எந்த ஒரு போருமே வெடிக்காம ஒரு அமைதி நிலையிலே இருக்கு. அதே போன்று அண்மையில பாத்தீங்கன்னா லஷ்கர் இ தொய்பாவுடைய தளபதி சைபுல்லா வந்து பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய அங்க ஒரு மாநாடு நடத்துற, அந்த மாநாட்டுக்கு இந்தியாவுக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு சதி திட்டம் எல்லாம் தீட்டி அங்க பேசுறாரு. தொடர்ந்து இந்த இந்தியாவுக்கு எதிரான திட்டங்கள்லாம் இவங்க மட்டும் இல்லாம உலக நாடுகள் மத்தியிலும் ஏதோ நடத்துற போல இருக்கு. உலக நாடுகள் மத்தியில இந்தியாவுக்கு எதிராக ஏதாவது ஒரு சதி திட்டம் ஏதாவது தீட்டுறாங்களா சார்? தீட்டுறாங்கன்னா தீட்டுறாங்க, அதுல டவுட்டே இல்லை. டவுட் இருக்கான்னா டவுட்டும் இல்லை. இதுல நான் ஏற்கனவே என்ன சொன்ன, நீங்க சொன்னது இன்னைக்கு நமக்கு ஒரு ஆபத்தான நாடாக எது மாறி இருக்கு தெரியுமா? 2 நாடு. ஒண்ணுல ரொம்ப டாப்ல பங்களாதேஷ், அடுத்து இலங்கை. பங்களாதேஷுமா? பங்களாதேஷுக்கு நாம எவ்வளவு உதவி பண்ணிருக்கோமே. பங்களாதேஷ்ல இருந்தானே பிரைம் மினிஸ்டருக்கு எதிராக கான்செப்ட் முகமது யூனுஸ் யாரு? முகமது. அதுக்கு முன்னாடி ஹசீனா, இவங்க அவங்க பிறந்தது ஷேக் ஹசீனா, அந்த அம்மா நம்மளோட, அவங்க நம்மளோட இருக்காங்க, நம்ம நாட்டுல இருக்காங்க. ஆமா. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹபீப் சையத், அதாவது சையத் ஹபீப் சையத், அவர் தான் வந்து இந்த லஷ்கர் இ தொய்பாவினுடைய லீடர். அவர் ஒரு இஸ்லாமிய அறிஞர், ஒரு ஆலிம். அவர் இஸ்லாமிய ஒரு அறிஞர். அவனுடைய சதி திட்டம் இப்ப என்ன நடந்திருக்குன்னு இப்ப நேற்று முன்தினம் வந்த செய்தியில, பங்களாதேஷ் கோர் இஸ்லாமிய அமைப்பாக மாறி வருகிறது. இது உலகம் முழுவதும் இது ரொம்ப ஆபத்து சார். நான் ஓப்பனா சொல்றேன். இன்னைக்கு சவுதி அரேபியாவில் இஸ்லாம் இருக்கு. அது வந்து முஸ்லிம் நாடு என்றே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஷரியாவை பின்பற்றக்கூடிய இஸ்லாம் முத்தவாவுடைய ஆட்சி. அங்க பயங்கரவாதம் இருக்கா? இல்ல தானே? இல்ல. பின்ன ஏன் பாகிஸ்தான்ல இஸ்லாம் பேர்ல பயங்கரவாதம் நடக்கு? அதே மாதிரி பங்களாதேஷ்ல ஏன் பயங்கரவாதம் நடக்கு? காரணம், அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய வறுமை இருக்கு பாருங்க, அதை மதத்துக்கு பயன்படுத்துறான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நீ இந்துவாரு, நீ முஸ்லிமாரு, கிறிஸ்டினாரு, இல்லது ஒரு யெகோவாயிஸ்டா இருக்கு, அல்லது ஒரு இன்ஃபிடலா இருக்கு, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அது உனக்கும் உன்னுடைய நம்பிக்கைக்கு சார்ந்தது.
அதை மனித சமுதாயத்தை பிரிக்கிறதுக்கு பயன்படுத்தலாமா? பயன்படுத்தக்கூடாது. உலகத்திலே அதிகமாக முஸ்லீம்கள் இருக்கிற நாடு எது? எது தெரியுமா? சவுதி அரேபியா, ஈரான், ஈராக். தப்பு. ஆ. இந்தியா. இந்தியாவா? இந்தியா தான் உலகத்திலே அதிக முஸ்லீம்கள் வாழுகிற இடம். ஓகே. சரியா? நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கும் தெரியல. 2வது இடம் இந்தோனேஷியா, 3வது இடம் பாகிஸ்தான். அதற்கு பிறகு பல நாடுகள் வரும். நம்ம நாட்டுல முஸ்லீம்கள் கிட்டத்தட்ட 22% இருக்காங்க. உத்தரப்பிரதேசம் இருக்கு பாருங்க, அங்க இருக்கக்கூடிய தேவ்பந்துன்னு ஒரு பெரிய மதரசா இருக்கு. அங்கத்தான் அவ்வளோ ஆப்கானிஸ்தானுடைய தலிபான்களுடைய அகீதா அப்படின்னு சொல்லப்படுது. அகீதத்தில் முஸ்லிமீன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முஸ்லீம்களுடைய அந்த கொள்கை சித்தாந்தமே அங்கதான் வருது. உலகத்துல இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் நாடு எது? இங்க. நீங்க இப்ப கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்வி கேட்டீங்க. இப்ப இந்தியாவுல ஏதாவது உள்நாட்டு சண்டை வருதா? கிடையாது. இருக்குதா? இல்ல. அரசுக்கு எதிராக ரெவல்யூஷன் நடக்குதா? இல்லையே. பாகிஸ்தான்ல தெஹ்ரீகே தாலிபான் ஒரு அடிப்படை ஒரு மோசமான கோர் இஸ்லாமிக் குரூப். கையை வெட்டுறது, காலை வெட்டுறது. இவன் ரொம்ப மோசமான ஆளு. மோசமான ஆளுண்டா இவனுக்கு ஒரு பேர் கூட நான் அன்னைக்கு சொன்னேன். அதாவது அவங்களே கையை வெட்டிடுவாங்க. யாராவது தப்புன்னா கையை வெட்டுவாங்க, கண்ணை நோண்டிடுவாங்க. இது உச்சபட்ச இஸ்லாமிய என்னது ஒரு மேனியா, உச்சப்பட்ட மத கிறுக்கர்கள். அந்த மத கிறுக்கர்களை அதிகமாக உருவாக்குறது எங்க? பாகிஸ்தான்ல. பாகிஸ்தான்ல ஒரு குரூப் இல்ல சார். நீங்க சொன்ன மாதிரி நான் சொன்னது தெஹ்ரீகே தாலிபான் மட்டும் இல்ல, இந்த காஷ்மீருடைய அமைப்புகள் இல்ல, ஏராளமா. இந்த நோய் இங்க எங்க பரவிட்டுன்னா இயற்கையாகவே சாஃப்ட் நேச்சர் கொண்ட பங்களாதேசத்திலும் பரவிட்டு அங்க இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான அமைப்பு ஜமாத்துல் இஸ்லாமிங்கிற ஒரு அமைப்பு, கடும் போக்குவாதம். அங்கதான் இந்தியாவுக்கு எதிராக இளைஞர்களை மூளை செலவை செய்து எல்லை ஓரமாக, நல்ல கவனிங்க, எல்லை ஓரமாக மத ரீதியாக அந்த மக்கள் இளைஞர்களை மூளை செலவை செய்து நம்முடைய எல்லைக்கு அனுப்புறதாக செய்தி வந்திருக்கு. இது பெரிய கவலைக்குரிய செய்தி. ஹபீப் செய்தி தான் இதை செய்யறான் அப்படின்னு சொல்லப்படுது. அவன் இடம் மாறிக்கிட்டே இருக்கான். எங்க இருந்து மாறுறான்? பாகிஸ்தான், இந்தியா, இந்த பக்கம். இதுதான் நடக்கு கேட்ட கேள்விக்கு. ஆனா இந்தியாவுடைய இந்த டிஎன்ஏ இருக்கு பாருங்க, ஒரு காலமும் உடையாது. அதை உறுதியா குறிச்சு வச்சுக்கிடுங்க. இந்தியாவில் இருக்க முஸ்லீம்லாம் யாரு? சவுதி அரேபியால இருந்து வந்தவன் இல்ல, ஷேக்கு எல்லாம் கிடையாது. இங்க இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, தாழ்த்தப்பட்ட, ஏன் மேலாத சமூகம். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா அதிகமாக மக்கள் இடமாறியது சைவ புள்ளமார் சமூகத்திலிருந்து ஏராளமாக இஸ்லாத்துக்கு வந்தார். புரியுதா உங்களுக்கு? அப்ப அதனுடைய டிஎன்ஏ எல்லாம் பேர் அகமது, அப்துல் காதர், காசிம் இருப்பான். முக்குளத்தூர்ல இருந்து ஏராளமான பேர் ராமத்தூர்ல வந்திருக்காங்க, யாதவர்ல இருந்து வந்திருக்காங்க. நாடார் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்தியர்கள், இங்க இருக்கக்கூடிய ஜோசப், இங்க இருக்கக்கூடிய ஆறுமுகம், இங்க இருக்கக்கூடிய அப்துல் காதர், அகஸ்டின், எல்லாருடைய டிஎன்ஏ ஒண்ணுதான். அப்ப எப்படி சண்டைக்கு போவான்? புரியுதா உங்களுக்கு? நம்முடைய டிஎன்ஏ என்னது சார்? அஹிம்சா. புரியுதா? அங்க இருக்கக்கூடிய ஆறுமுகம் தான் அப்துல் காதரா மாறிட்டான், ஆறுமுகம் தான் அகஸ்டினா மாறிட்டான். ஆனா அவன் டிஎன்ஏ எப்படி மாறும்? டிஎன்ஏ மாறுமா? மாறாதனால நீங்க கேட்டீங்கல்ல, இந்தியாவுல எந்த காலமும் புரட்சி அமைப்புகள் வராது, எந்த காலமும் உள்நாட்டு கலப்பும் வராது. வர வைப்பதற்கு அமெரிக்கா போன்ற நாடுகளும் பாகிஸ்தானை பகடைக்காய்களாக பயன்படுத்துகிறார்கள். இப்போ அமெரிக்காவுக்கு 2வது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கண்ட்ரி, வெரி க்ளோஸ்லி நெகோசியேட் யாரு? முகமது யூனஸ். இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய ஜமாத்துல் இஸ்லாமிய மடைமாற்றம் செய்து இளைஞர்களுக்கு இந்தியாவுக்கு எதிராக தீவிரவாதிகளாகவும் ஜிஹாதிகளாகவும் கடும் போக்கு கொண்ட தெஹ்ரீகேயுடைய தலிபானுடைய கொள்கை, இந்த தலிபான்கள் இல்லை, கொண்டு வருவதற்கான நடவடிக்கை அவர்கள் முன்னெடுக்கிறார்கள். நிச்சயமாக அவங்க தோத்து போகும். சார், இந்த பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையே மிகப்பெரிய ஒரு போர் நடந்துட்டு வருது. இவங்களுடைய 3வது கட்ட பேச்சுவார்த்தையும் தோல்வியில முடிந்திருப்பதா சொல்லப்படுது. இவங்களுடைய இந்த போருக்கும் இந்த நம்மளுடைய இந்த கார் வெடிப்புக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இதை எப்படி ஒப்பிட்டு பாக்குறது? இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை. பாகிஸ்தான் அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் நம்மீது என்ன கடும் கோபம்னா, என்னடா இவன் போய் ஆப்கானிஸ்தானோடு மிகப்பெரிய உறவு வச்சுட்டானே அப்படின்னா. நேற்று ஆப்கானிஸ்தான வெளிவிவகாரத்துறை சிறப்பு செய்தியாளர் ஜபிஹுல்லா முஜாஹித் ரொம்ப தெளிவா சொன்னார். ஜபிஹுல்லா முஜாஹித், மற்றவர் அல் நூரி நூர், இது ட்ரைபல் மினிஸ்டர். பாகிஸ்தானுடைய போக்கு இலக்கு மாறி போகிறது. ஒரு பேச்சுவார்த்தை முடிந்தது, 2வது பேச்சுவார்த்தை முடிந்தும் 3வதும் அது உருப்படவில்லை.
அவர்கள் எங்களுக்கு எதிராக சதியை செய்கிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு எதிராக சதி செய்யவில்லை. யார் சொல்றா? ஜபிஹுல்லா முஜாஹித், எக்ஸ்டர்னல் அஃபேர் செய்தி தொடர்பாளர். நாங்கள் அவர்களுக்கு எதிராக சதி செய்யவில்லை, அவர்கள் எங்களுக்கு எதிராக சதி செய்கிறார்கள். யார் சொல்றார்? ட்ரைபல் மினிஸ்டர் நூரியும் ஜபிஹுல்லா முஜாஹித்னு சொல்கிறார்கள், நாங்கள் அவர்களுக்கு எதிராக சதியில்லை. அவர்கள் எதை நம்புகிறார்கள் என்றால், யார் சொல்றா? ஜபிஹுல்லா முஜாஹித், ஆப்கானிஸ்தான் செய்தி தொடர்பாளர். அவர்களுடைய விஞ்ஞான வல்லமையை நம்புகிறார்கள், ஆயுதத்தை நம்புகிறார்கள், டெக்னாலஜி நம்புகிறார்கள். நாங்கள் அப்படி இல்லை. எந்த எல்லைக்கும் சென்று பாகிஸ்தானை அழிப்போம், அவர்களோடு நாங்கள் சமாதானம் செய்வதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை போட்டு அவர் சொல்லியிருக்கிறார். இந்த இடத்துல இந்தியாவோடு டையப் வச்சிருக்கிறது இந்தியாவுடைய ராஜதந்திர யுக்தியும், இந்திய பிரைம் மினிஸ்டர் வெளிவிவகாரத்துறை ஜெய்சங்கருக்கு ஒரு சல்யூட் தான் கொடுக்கணும். சரியான அளவில் நம்ம அதை கொண்டு போயிட்டோம். அது உடைக்க முடியாது. ஏன் உடைக்க முடியாதுன்னா, நீங்க போய் ஒரு ஆப்கானிஸ்தானை பேசி பாருங்களேன், அவங்க இந்தியாவுக்கு தான் லாயலா இருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா. நீங்க எந்த ஒரு ஆப்கானிஸ்தான் சிட்டிசன்டையும் கேளுங்களேன், இந்தியர்கள்டா அவங்களுக்கு ஒரு மரியாதை, அது இயற்கையான உறவு. பாகிஸ்தான் அவங்களுக்கு சரியான கோபம். அதனால அந்த மக்கள்கிட்ட நான் பேசியிருக்கிறேன். இங்கே மெட்ராஸ்ல கூட படிச்சுட்டு இன்ஸ்டியூட்ல படிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் மெட்ராஸ்ல. அப்புறம் டெல்லியிலேயே கூட நிறைய பேர் இருக்கு. ஆப்கானிஸ்தான் நாம நிறைய ஃபண்ட் பண்றோம், நிறைய எக்ஸ்போர்ட் பண்ண போறோம், வணிகத்துறை நிகழ்ச்சிகள் நடக்கிறது. அமெரிக்காவுக்கு என்னன்னா பக்காராம ஆக்கிரமிப்பதற்கு அவனை திட்டம் போடுறான். சீனாவுக்கு அடுத்த திட்டம். என்னடா இந்தியா உள்ள போடுறான்னு அவ்வளவு பேருக்கு விஷயம். ஒருவனுக்கு ஒருவன் தெரியாமலே கள்ள கூட்டணி அமைக்கிறார்கள். அது வெற்றி பெறாது. ஓகே, மிக்க நன்றி சார். நேரில் பல்வேறு தகவலை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி.